ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ ஐபிஎல் அப்டேட்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆரஞ்சு கேப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டிங்கில் யார் அதிகமான ரன்ஸ் அந்த பர்டிகுலர் சீசன் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆரஞ்சு கேப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பர்பிள் கேப்னு பார்க்கும்போது பவுலிங்கில் யார் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பர்பிள் கேப்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2008 அதாவது ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அதாவது 2019 வரைக்கும். ஸோ 2019க்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவுமே அப்ரிஷியேஷனாக இருக்கும் ஃபார் பிளேயர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 2020லேருந்து யார் யாரெல்லாமே வாங்கியிருக்காங்க அப்படின்றது மாதிரி நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். ஆக்சுவலி 2019லேருந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்ரான் தாஹிர், அதாவது 2019 பார்த்திங்கன்னா இம்ரான் தாஹிர் விளையாண்டுருக்காரு ஃபார் சிஎஸ்கே. அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட். ஸோ எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காருன்னு பார்த்திங்கன்னா 17 மேட்ச். அண்ட் மொத்த விக்கெட்ஸ் எத்தனை எடுத்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா 26 விக்கெட். ஸோ இந்த 26 விக்கெட் வந்து யார் யாரெல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறத விட எந்த டீமுக்காக அவர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்றது தான் முக்கியம். ஸோ சிஎஸ்கேக்காக இவர் மட்டும் இல்லாமல் தீபக் சாகருமே கிட்டத்தட்ட 22 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த பர்டிகுலர் சீசன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் ஹால் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் 4 பேர் இல்லை 4 பேர் அவுட் ஆகி இருக்கிறது தான் இந்த 4 விக்கெட் ஹால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 மேட்ச்சில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 26 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இவரோட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு இன்னிங்ஸில். அண்ட் ரன்னு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் தாஹிரோட பெஸ்ட்டு ரெக்கார்ட். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாஹிர் வந்து ஒரு சூப்பராகவே அவர் பவுலிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தார். கடந்த காலங்களில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால அவரால் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட்டு இவருக்கு அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா. ஸோ ககிசோ ரபாடாவுமே நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். அண்ட் அடுத்த சீசனில் வந்து அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டராகவும் இருந்தார். ஸோ இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் தான் கம்மியாக எடுத்திருந்தார். அண்ட் அதுக்கப்புறமா 3rd பொசிஷனில் இருக்குது தீபக் சஹர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முகமது ஷமி. ஸோ தீபக் சஹர் முகமது ஷமியோட நல்லா போட்டிருக்காரு. அண்ட் அவருக்கு விக்கெட்டும் அதிகமாக விழுந்து தான் இருந்திருக்கு. அண்ட் அதை விட இம்ரான் தாஹிர் நல்லா போட்டிருக்காங்க. பட் இந்தியன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் தான் இருக்காங்க, தீபக் சஹர், ஸ்ரேயாஸ் கோபால் அண்ட் முகமது ஷமி. ஸோ ஸ்ரேயாஸ் கோபால் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்லை அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே அந்தளவுக்கு கிடைக்கல. அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு கடைசி வரைக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2020, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ககிசோ ரபாடா தான். இங்கே பார்த்தீங்கன்னா 30 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 1 இல்லை 2 இல்லை 30 விக்கெட். அதாவது ஒவ்வொரு மேட்ச்லையுமே மினிமம் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதில் விளையாண்ட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 17 இன்னிங்ஸ் விளையாண்டுருந்தார் இந்த ஒரு சீசனில் 2020. எக்கானமி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அண்ட் மெய்டின் ஓவர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் போட்டிருக்காரு. அண்டு பெஸ்ட் பவுலிங் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபார் 21 ரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபிகராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவருக்கு பெஸ்ட்டு ஃபிகர் தான். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர சீசனில் இன்னுமே அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வரைக்குமே அவரோட பெஸ்ட்டை யூஸ் பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் ஹால் வந்து 2 எடுத்திருக்காரு. இவருக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அவருமே கம்மியாலாம் விக்கெட் எடுக்கலை. அவரும் 27 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் அவர் விளையாண்ட டீம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா 3rd பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு தான். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரும் மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் விளையாண்டுருந்தார் அந்த சீசனில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 25 விக்கெட். ஸோ 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 50 விக்கெட்டுக்கு மேலே அந்த பர்டிகுலர் டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் சீசனில். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அண்ட்ரிச் நோட்டிஜி. ஸோ இவர் இப்போல்லாம் ஃபார்மில் இல்லை. அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யுவேந்திர சஹல். ஸோ இவர் வந்து 21 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஆர்சிபிக்கு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிற ஒரு பெரிய பவுலர்னே சொல்லலாம் நம்ம யுவேந்திர சஹலில். ஸோ அதே மாதிரி தான் அவரும் பர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய இன்னிங்ஸில் வந்து நல்ல விக்கெட்ஸ் தேவையான போது இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தார். ஸோ அது ஆர்சிபியுமே நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவரை ரீட்டைனுமே பண்ணி தான் வச்சுருந்தாங்க லாஸ்ட்டு ஆக்ஷனில் கூட. அண்ட் அதே மாதிரி இதுக்கு அடுத்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய திருப்பமே இருக்குதுன்னு சொல்லலாம்.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல்னு சொல்லிட்டு ஒரு புது பவுலர் வராரு. ஸோ இந்த பவுலர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 விக்கெட் தான் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதை விடையுமே அதிகமாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு 32 விக்கெட்டாக எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு இந்தியன், அவருக்கு நல்லாவே பவுலிங்கும் வந்துருந்துச்சு. ஸோ ஹர்ஷல் பட்டேல் தான் அதுக்கு அடுத்த சீசனில் வந்து இருந்தார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆவேஷ் கான். ஸோ ஆவேஷ் கான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் இந்தியன் தான். அதுக்கப்புறமா ஜஸ்பிரீத் பும்ரா அவரும் இந்தியன் தான். ஷர்துல் தாக்கூர் அவரும் இந்தியன் தான். முகமது ஷமி அவரும் இந்தியன் தான். ஸோ டாப் 5 பவுலர்ஸுமே இந்தியன் சைட்லேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஃபார் ஐபிஎல்னே சொல்லிடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து 32 விக்கெட் எடுத்திருந்தார். ஆவேஷ் கான் 24 விக்கெட், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 21 விக்கெட், ஷர்துல் தாக்கூரும் 21 விக்கெட், முகமது ஷமி 19 விக்கெட். மற்ற பவுலர்ஸ் நல்லா போடலையா இல்லை இவங்க நல்லா போட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் நல்லா தான் போட்டு தான் இருக்காங்க. பட் அதே சமயம் மற்ற பவுலர்ஸ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியல இந்தியன் பிச்சஸ். ஏன்னா பிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி அவங்க இந்த மாதிரி பவுல் பண்ணால் எந்த மாதிரி விக்கெட் விழுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே மாட்டாமல் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பவுலர்ஸ்னால அவ்வளோவா எஃபெக்டிவாக பவுலிங் பண்ண முடியல. அண்ட் இவரோட எக்கானமி பார்த்திங்கன்னா, அதாவது ஹர்ஷல் பட்டேலோட எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா 8.14 அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த பீரியடில் வந்து அந்த விக்கெட்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் ஹால் ஒன்றும் 5 விக்கெட் ஹால் ஒன்றும் எடுத்து கொடுத்துருந்தாரு ஃபார் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி அந்த டைமில் எல்லாமே இன்னும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்லா ஃபார்முக்குள்ளே இருக்க முடியல. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் த அதர் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அது ரொம்பவுமே மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சைடு பேட்டிங்கில் பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்பினாலும் அடுத்தடுத்து வந்து பார்க்கும்போது பவுலர்ஸுமே அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஆஃப்டர் ஹர்ஷல் பட்டேல். ஒரு பக்கம் யுவேந்திர சஹல் இதுக்கு முன்னாடி வருஷம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்த பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கில் நல்லாவே பண்ண முடியும் அப்படின்றத காட்டியிருந்தார் ஆன் இந்தியன் பிச்சஸ். ஸோ இதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா யுவேந்திர சஹல் தான், நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த யுவேந்திர சஹல் தான் எடுத்து கொடுத்துருந்தாரு. பட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எடுக்காமல் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எடுத்து கொடுத்துருந்தாரு. எத்தனை விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 27 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இன் 17 மேட்சஸ். இப்போ 17 மேட்ச்சில் 27 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா 8க்கு கீழே இவர் தான் வச்சுருந்தார். அண்ட் 8க்கு கீழே வச்சுருக்கும் போது பவுலிங் வந்து ரொம்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி 5 விக்கெட் ஹாலும் 4 விக்கெட் ஹாலும் ஒன்று எடுத்திருந்தார். இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹசரங்கா, வயநாடு ஹசரங்கான்னு சொல்லலாம். ஸோ ஆர்சிபிக்கு ஒரு ஆஸ்தான பவுலராக கிடச்சிருக்காங்கப்பா அப்படின்னும் போது ஹர்ஷல் பட்டேலை விட இவர் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அந்த சீசன் மட்டும்தான் ஹர்ஷல் பட்டேல் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறமா பண்ண முடியல அவரால். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமியும் கம்மியாக தான் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி 26 விக்கெட்டும் எடுத்திருந்தார். அண்ட் ரன்ஸ் கம்பேர் பண்ணும்போது யுவேந்திர சஹல் 530 ரன்னு கிட்ட கொடுத்துருந்தாரு. வேறஸ் ஹசரங்கா வந்து 430 ரன் தான். ஸோ ஒரு 100 ரன் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு ஒரு இன்னிங்ஸ் வந்து கம்மியாக விளையாடும் போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜில் நல்லாவே தெரியும். ஸோ யுவேந்திர சஹல் வந்து 19.31க்கு தான் விக்கெட் எடுப்பார். ஆனால் ஹசரங்கா வந்து 16.53க்கு எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் இவருமே ஒரு 4 விக்கெட் ஹாலும் ஒரு 5 விக்கெட் ஹாலுமே எடுத்து கொடுத்துருந்தாரு ஃபார் ஆர்சிபி. ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருப்பார். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஹசரங்கா எடுத்து அவங்க டீமுக்கு ஒரு பெரிய பக்கபலமாகவே இருந்தாருன்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ககிசோ ரபாடா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கன்சிஸ்டண்ட்டாக 3வது வருஷமாகவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். அண்ட் அதுக்கப்புறமா உம்ரான் மாலிக்னு சொல்லிட்டு ஒரு புது பவுலர். ஸோ 150 வேகத்தில் போடக்கூடிய இந்தியன் பவுலர்னு பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தர் தான் இருந்தார். அண்ட் இவருக்குமே 4 விக்கெட் ஹாலும் 5 விக்கெட் ஹாலும் ஒன்று வந்து இருந்துச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸுமே கம்மியாக கொடுத்து விக்கெட்ஸும் எடுத்திருந்தார். அதே மாதிரி இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா 14 மேட்ச்சில் 21 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதுதான் அந்த இயர்ஸ்க்கான ஒரு ஸ்டேட்டஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமி. ஸோ இந்த சீசனில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ முகமது ஷமி மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வர 2 பேட்ஸ்மேனுமே 2 பவுலருமே அடுத்தடுத்து ஒரே டீமில் இருந்து தான் இருந்தாங்க. அதாவது குஜராத் டைட்டன்ஸ்க்காக தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களால ஈஸியாக கப்புமே அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் தான் கப் அடிச்சிருப்பாங்க. அதாவது 2022ல் தான் அடிச்சிருப்பாங்க. 2023ல் வந்து பார்த்திங்கன்னா
சிஎஸ்கே தான் கப் அடித்தாங்க. ஆனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ரொம்பவுமே டஃப்பு கொடுத்து தான் இருந்தாங்க. பிகாஸ் இந்த சைடில் பேட்டிங்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ப்ளஸ் பவுலிங்குமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 பவுலர்ஸுமே உங்களுக்கு கிளிக் ஆகிட்டாங்க. ஸோ ஆப்போனண்ட்னால் ரன்ஸ் அடிக்க முடியல, அடித்தாலுமே அதை அடிக்கிற மாதிரி பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ஸோ அதனால் மேட்ச் வந்து இவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனாலுமே கப்பு அடித்தது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான். அண்ட் இதுவுமே குறிப்பிடத்தக்க விஷயம்தான். 2 நாள் நடந்த மேட்ச்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. அண்ட் இது முகமது ஷமியோட விக்கெட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 17 மேட்ச் விளையாண்டார். ஸோ 17 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 28 விக்கெட் எடுத்திருக்காரு. 28 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் எக்கானமியுமே பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருந்தாரு. அண்ட் மெய்டன் ஓவர்ஸ் 2 போட்டிருந்தார். அண்ட் இது இவரோட பெஸ்ட்டு பவுலிங்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுவாக இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ இல்லை. பட் இருந்தாலுமே 4 விக்கெட் எடுத்தார், 11 ரன்ஸ் கொடுத்து. ஸோ இதை விட பெஸ்ட்டாக போட முடியலை இன்ன வரைக்கும் இவரால். அண்ட் அதே மாதிரி 4 விக்கெட் ஹால் வந்து 2 எடுத்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மோஹித் சர்மா, இவரும் குஜராத் டைட்டனுக்காக தான் விளையாண்டார். இவர் 14 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 27 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 13 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார். எக்கானமியுமே 8.17 தான். ஸோ ரொம்ப அதிகமாக ஒன்றும் இல்லை. அண்ட் இவர் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் ஹாலில் 2ம் ஒரு 5 விக்கெட் ஹாலும் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இது குஜராத் டைட்டனுக்கு ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த வரவருமே குஜராத் டைட்டன்ஸில் தான் இருந்தாங்க. ரஷீத் கான், அவரும் 17 மேட்ச் விளையாண்டு 27 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அண்ட் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். பட் ஆவரேஜும் எக்கானமியும் அந்த அளவுக்கு கம்மியாக இல்லை. இருந்தாலும் இந்த 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 75 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்துருந்தாங்க ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பியூஷ் சாவ்லா ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ 22 விக்கெட். அதே மாதிரி அதுக்கப்புறமா யுவேந்திர சஹல் 21 விக்கெட் இன் 14 மேட்சஸ். ஸோ இதுதான் பர்பிள் கேப்போட ஹிஸ்ட்ரி. அண்ட் அதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் மலிங்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎஸ்கேலேருந்தே நிறைய பேர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. டுவைன் பிராவோவாக இருக்கட்டும், இம்ரான் தாஹிர் நம்ம பார்த்துருந்தோம், அவராக இருக்கட்டும், ஆர்பி சிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வாங்கி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வர் குமார், ஸோ புவி இருப்பார், அவருமே நல்லா எடுத்து தான் கொடுத்துருந்தார். கன்சிக்யூட்டிவாக 2 சீசன் எடுத்திருந்தார். ஸோ அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி இருக்குது தான். ஸோ பட் 5 வருஷத்துக்கு முன்னாடி போனதுனால நம்ம அந்த இதெல்லாமே பார்க்கல. அண்ட் இதுதான் இந்த வீடியோவோட சம்மரி. ஸோ இத்தனை வருஷத்தில் இவங்க எல்லாமே விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஃபார் ஐபிஎல் அந்தந்த ஓன் டீமுக்காக. அண்ட் இது வந்து ரொம்பவுமே ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு பவுலிங் அட்டாக்காக தான் இருந்துச்சு ஃபார் பர்டிகுலர் டீம்ஸை அவங்க கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த நிறையா வீடியோஸ் வந்து ரிலேட்டட் டு பர்பிள் அண்ட் ஆரஞ்ச் கேப் வரப்போகுது. அண்ட் ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் கேப்பில் வரனாலும் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்து நிறையா இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐபிஎல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரும் அண்ட் அவங்களும் என்டர்டெயின் ஆவாங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.